பிள்ளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா? அண்ணா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிள்ளை எங்கேயாவது பார்த்தீங்களாண்ணா? சொல்லுங்க. என் தங்கச்சியை இந்த ஹாஸ்டலில் சேர்க்கணும். சென்னையில் இதுக்கு முன்னாடி எங்கே தங்கியிருந்தீங்க? இல்லை, நாங்கள் 2 பேருமே சென்னைக்கு புதுசு. என் தங்கச்சிக்கு இங்கே இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிருக்கு. சுற்றி கேட்டதில் இங்கே தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாவ. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பிஜியில் 24/7 செக்யூரிட்டி கேமரா இருக்குது. ஸோ சேஃப்டியை பற்றி எந்த கவலையும் இல்லை. வைஃபை இருக்குது. கூடவே ஸ்ட்ரிக்டான வார்டன் நான் இருக்கேன். அப்புறம் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்கும் நம்ம பிஜியோட சாப்பாடு. இந்த அட்வான்ஸு வாடகைலாம் எவ்வளோக்கா? இந்த ஏரியாவில் நம்ம பிஜியில் இருக்க ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு வேறு பிஜி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த ரேட்டில் ரொம்பவே கஷ்டம். எவ்வளோக்கா அப்படி? இது 4 பேர் ஷேர் பண்ணுற ரூம்னா 8,000 ஆகும். 3 பேர் ஷேர் பண்ணுற ரூம்னா 10,000 ஆகும். 2 பேர் ஷேர் பண்ணுற ரூம்னா 12,000 ஆகும். அண்ணா, எனக்கு 4 பேர் தங்குற ரூமே ஓகே அண்ணே. 2 பேர் தங்குற ரூமே கொடுத்துருங்கக்கா. ஏண்ணே? பரவாயில்லம்மா, நீங்கள் 2 பேர் தங்குற ரூமே கொடுத்துருங்க. ஓகே சார். அப்போது இந்த அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டுருங்க. நான் இதோ வந்துடுறேன். சரிக்கா. ஏண்ணே இவ்வளோ செலவு பண்ணுற? அண்ணனுக்கு மட்டும் நாளைக்கு வேலை கிடச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃபே மாறிடும். அண்ணா, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, இன்டர்வியூ தான் போகிறேன். 2 ரவுண்டு கிளியர் பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த இன்டர்வியூலாம் ஜுஜுப்பிமா. சூப்பர் சார். ரூம் பார்த்துடலாமா? அக்கா ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லைக்கா, என் தங்கச்சி விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை. உங்களை நம்பி தான் விட்டு போகிறேன். பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. தங்கச்சியை விட்டு பிரிஞ்சிருக்க போறோமேன்னு கவலைப்படாதீங்க சார். இங்க பக்கத்துல தான் 2 தெரு தள்ளி இதே பேர்ல நம்ம மென்ஸ் பிஜி இருக்கு. ஓகேனா சொல்லுங்க, உடனே அட்மிஷன் போட்டுடலாம். அக்கா ஃபர்ஸ்ட் நம்ம தங்கச்சி ரூமை பார்க்க போலாம்க்கா. கண்டிப்பா வாங்க போலாம். கமன். Are you at the right place? இந்த இன்டர்வியூ இங்கே தானே? எஸ், இன்டர்வியூ இங்கே தான். ஆனால் நீங்கள் இன்டர்வியூக்கு வரா மாதிரியா வந்திருக்கீங்க? அது பஸ்ஸில் வந்தேன்னா சட்டை கசங்கிட்டு. டேக் யூ சீட். சார், மைசெல்ஃப் பாண்டியன். ஐ கம்ப்ளீட்டட் மை MBA இன் திருச்செந்தூர். வெயிட், நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? இல்லை ப்ரோ. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே. உங்களை மாதிரி ஊர்லேருந்து வேலை தேடி வர முக்காவாசி பேர் செல்ஃப் இன்ட்ரோவை மட்டும் மக்கப் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் பேசிட்டா வேலை கிடைக்கும்னு நம்புறீங்களா? பட் ஹியர் ஸ்கில் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ நம்ம டைரெக்டாக கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Define types of marketing in English. There are many kind of marketing. That is Come on Mr. Pandian, இது நீங்கள் ஊரில் எழுதுகிற எக்ஸாம் இல்லை. இட் வாஸ் தட் போட்டு ஒரு பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணால் பாஸ் பண்ணுறதுக்கு. ஆன்சர் தெரியுமா தெரியாதா? இல்லை, தெரியும்னே. தமிழில் தான் தெரியும், இங்கிலீஷில் பேச வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் தானே ப்ரோ சொன்னீங்க ஸ்கில்ஸ் தான் மேட்ரு அப்படின்னு. ப்ரோ
அது என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. படிச்சிருக்கீங்க, இன்டர்வியூ எடுக்க வரவங்களை எப்படி கூப்பிடணும்னு தெரியாதா? கால் மீ சார். இல்லை, எங்கள் ஊரில் கம்பெனிலலாம் பெரியவங்கள அண்ணன் ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டே பழகிட்டு. வெல் மிஸ்டர் பாண்டியன், அப்போ ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் போய் உங்கள் ஊர்லேயே ஒர்க் பண்ணுங்களேன். உங்களை மாதிரி ஸ்கில்லெஸ் வேஸ்ட் பர்சனுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. கெட் அவுட். டைம் வேஸ்ட். சாப்பிடுமாப்ல, நான் வந்துடுறேன். இது நீங்கள் ஊரில் எழுதுகிற எக்ஸாம் இல்லை. இட் வாஸ் தட் போட்டு ஒரு பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணால் பாஸ் பண்ணுறதுக்கு. ஆன்சர் தெரியுமா தெரியாதா? வெல் மிஸ்டர் பாண்டியன், அப்போ ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் போய் உங்கள் ஊர்லேயே ஒர்க் பண்ணுங்களேன். உங்களை மாதிரி ஸ்கில்லெஸ் வேஸ்ட் பர்சனுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. கெட் அவுட். அண்ணா, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, இன்டர்வியூ தான் போகிறேன். ஓய் புது பொண்ணு, மாப்பா காலிங். என்னம்மா இத்தனை வாட்டி ஃபோன் போட்டிருக்க? அங்கே எதுவும் பிரச்சனையா? அண்ணன் கிளம்பி வரட்டுமாம்மா? சாப்பிட்டியாண்ணா? என்னம்மா? சாப்பிட்டியான்னு கேட்டேண்ணே. இதுக்காம்மா இத்தனை வாட்டி ஃபோன் போட்ட? கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். நான் சாப்பிட்டேன்டா பாப்பா, நீ சாப்பிட்டியா? அண்ணா, எங்கண்ணா இருக்க? பேசாம அந்த அக்கா சொன்ன மாதிரி எங்கள் பிஜி பக்கத்துலேயே நீயும் ரூம் எடுத்துருக்கலாம்ல. நான் நம்ம முத்து இருக்காம்ல, அவன் ரூமில் தான்ல இருக்கேன். இங்கேருந்து ஆஃபீஸ் ரொம்ப பக்கம், அதான் இங்கேயே தங்கிட்டேன். ஆஃபீஸ்ன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இன்டர்வியூ என்னாச்சு? அண்ணே, வேலை கிடச்சிட்டு பாப்பா. ம், நான் நம்ப மாட்டேன். ஏம்மா? நீ வேலை கிடைச்சா இப்படி என்கிட்ட சொல்ல மாட்டியே. ஞாயிற்றுக்கிழமை ஐஸ்கிரீம் திங்க போவோம். ம், இப்போ நம்புகிறேன். அங்கே ரூம்லாம் உனக்கு செட் ஆயிடுச்சுல பாப்பா? சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அதை ஏம்னு கேட்க, இங்கே இருக்கிற சாப்பாடுலாம் நம்ம ஊர் லட்சுமி ஹோட்டல் இருக்கும்ல, அந்த மாதிரி தரமான டேஸ்ட்டாக இருக்குண்ணே. பெட்டெல்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கு தெரியுமா? அப்புறம் இந்த ரூம்ல இருக்கிற பாத்ரூமே நம்ம வீட்டு ஹாலை விட பெருசா இருக்குனே. அப்புறம் நம்ம வீட்டு ஃபேன்ல ஒரு சவுண்டு கேக்கும்ல, அறுத்து போட்ட கோழி மாதிரி கீச்சு கீச்சுன்னு, அந்த சத்தமே இங்க இல்ல தெரியுமா? ஃபேனு நல்லா ஸ்பீடா சுத்துதுண்ணே. இங்க நான் ஏசி காத்துல ரூம்ல இருக்கனா இல்ல ஊட்டில இருக்கனானே தெரியலண்ணே. அந்த அளவுக்கு குளு குளுன்னு இருக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு குறைதாம்ண்ணே. என்னம்மா? நீ என் கூட இல்லாத குறைதாம்ண்ணே. சரிடா பாப்பா, பார்த்து பத்திரமா இரு. அண்ணன் அப்புறமா வந்து உன்னை பார்க்கேன். சரி, நாளைக்கெல்லாம் காலேஜ் போகணும்ல, சீக்கிரம் படுத்துங்கன்னு அன்னைக்கு ஃபோனை வைக்கேன். அண்ணா, என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாரு, சரியா? சரிடா பாப்பா. சரிண்ணே. என்ன மாப்பிள்ள, இன்னும் அந்த இன்டர்வியூ நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன மேடம், லவ்வா? ஆமாம். அடிப்பாவி, யார் இது? ஏன் அண்ணன். ஆ, அண்ணனா? ஆமாம், எனக்கு எங்கள் அண்ணன் மேலே லவ், எங்கள் அண்ணனுக்கு என் மேலே லவ்.
நான் கூட மாப்பான்னு பேரை பார்த்த உடனே ஒருவேளை உன் லவ்வரா இருக்குமோன்னு நினைச்சேன். சரி, மாப்பான்னு என்ன? இந்த வேலையை நம்பி நிறைய செலவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கையில் வேற சுத்தமாக காசு இல்லையா. தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பிஜி வாடகை வேற கொடுக்கணும். என் அண்ணன் தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. அதனால தான் அம்மாலேருந்து மாவையும் அப்பாலேருந்து பாவையும் தூக்கி அப்பான்னு சேவ் பண்ணிட்டேன். பேசாமல் தங்கச்சியை காலேஜ் ஹாஸ்டல்லே சேர்த்துருக்கலாம்ல, செலவாது கம்மியாக இருக்கும். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. அப்புறம் எல்லாமே எனக்கு என் தங்கச்சி தான். அந்த ஊரில் நான் வாங்கின சம்பளத்தில் என் தங்கச்சி என்னால் சரியாகவே பார்த்துக்க முடியல. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே கொசுக்கடியோட காற்று கூட வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. இங்கேயாவது அவள் சந்தோஷமாக இருக்கணும் மாப்பிள்ள. அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அண்ணனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்குமோ? என் அண்ணனுக்காக என் உசிரியே கொடுப்பேன். என் தங்கச்சி தான் என் உசிரே. மேடம், லொக்கேஷன் வந்துட்டேன். வீட்டு நம்பர் என்ன? நம்பர் 19. நான் என் வீட்டுக்கு வெளியே தாங்க நிற்கிறேன். உங்களை பார்த்துட்டேன் மேடம். ஹலோ. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கே இருக்கீங்க? மேடம், இப்போ தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். இதுவரை நான் என் ஆளுக்காக கூட இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதில்லை. நீங்கள் கொண்டு வர சோறுக்காக 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறது. அப்படி சீக்கிரம் வாங்க. மேடம், 19 யாக்கோபா ஸ்ட்ரீட் தானே? அதே எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டு. நான் இருக்கிறது யாக்கூப் கார்டன் லேன். லொக்கேஷனை ஒழுங்காக பார்த்தீங்களா இல்லையா? இந்த 2 நிமிஷம் மேடம், 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். நீங்கள் ஃபுட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றிலாம் இட்டார்லங்க, இது பக்கத்து தெருக்கு கொண்டு வந்தது மாற்றி உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டேன். ஏங்க, நீங்கள் எதுவும் சாப்பிட்றலையே? ஹலோ. இல்லை, உங்களை பார்த்தாலே தெரியுது டீசெண்டாக இருக்கீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அடுத்த ஆள் சாப்பாடுலாம் அதான் கேட்டேன். இனிமேலாச்சும் பார்த்து டெலிவரி பண்ணுங்க. எங்கங்க, நான் இந்த ஊருக்கும் புதுசு, வேலைக்கும் புதுசு. இங்கே வேற எல்லா தெரும் ஒரே மாதிரி இருக்கா, மண்டை குழப்புது. இதே எங்கள் ஊராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஷார்ப்பாக கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருப்பேன். ஐயோ, அந்த அக்கா தாங்க ஃபோன் போடுது, கண்ட மணி கிளிக்க போகுது. ஏசினாலும் பரவாயில்ல, ரேட்டிங்லாம் கம்மியாக கொடுக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். எங்க இருக்கீங்க? அந்த செக் ஷர்ட் நீங்க தானே? ஓகே. ஹே, நீங்க மார்னிங்ல வந்த அதே டெலிவரி பர்சன்ல? ஆமாங்க. நீங்கள் இங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமா, நீங்க என்ன காலையில ஃபுட் டெலிவரி, நைட்ல பைக் டாக்ஸி? எல்லாம் காசுக்காக தான், வேறு எதுக்கு? ஓடிபி சொல்லுங்கள். 1432.
போகலாமா? போலாமே. தெரியலையே, ஸ்டார்ட் ஆகிடு. என்னாச்சுங்க? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் தெரியுமா? கொஞ்சம் தூரத்தில் ஒன்று இருக்குது. அங்கே போய் பெட்ரோல் மட்டும் போட்டு போயிடலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். சாரிங்க. இட்ஸ் ஓகே. எங்க எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டு போலாமா? ஐயோ, டைம் ஆயிருமேங்க. அட வாங்க பார்த்துக்கலாம். ஹாய் சார். ஹாய் மேம். என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? ப்ளீஸா, எனக்கு இது வேணாங்க. அட சும்மா சொல்லுங்க. இல்லை, இதில் என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டா? சரி, உங்கள் இஷ்டம். டூ பெரி பெரி ஃப்ரைஸ் அண்ட் 1 lime mocha. ஓகே மேம். ஒரு 10 minutes. ஓகே. எங்க வந்ததுலேருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது பேசலாம்ல? என்ன பேசுன்னு தெரியலையே. சரி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வேலையை எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? வருஷமாவா? இன்னைக்கு தாங்க இந்த வேலையில் எனக்கு முதல் நாள். அப்படியா? சரி, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கம்பெனியா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்பிஏ முடிச்சிருக்கேங்க. என்னங்க சொல்கிறீங்க? மேம் உங்கள் ஆர்டர். என்னங்க நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏங்க இந்த பைக் டாக்ஸி ஃபுட் டெலிவரிலாம்? நானும் வேலை தேடிட்டு தாங்க இருக்கேன். சரி, அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கெலாம் வாங்கி இப்படி ஓட்டிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எங்கங்க, நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கலை. இந்த பாலா போன இங்கிலீஷால் தாங்க எல்லா இன்டர்வியூ நாசமாக போகுது. புரியல, ஏன்? ஆமாங்க, நான் பதில் எல்லாமே அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டாக தான் சொல்கிறேன் தமிழில். ஆனால் அவங்க அதே பதிலை என்கிட்ட இருந்து இங்கிலீஷில் எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறேனே தெரியலங்க. சரி, சாப்பிடுங்க. சாரிங்க, உங்களை ரொம்ப தூரம் நடக்க வச்சிட்டேன். ஐயோ, பரவாயில்லைங்க. எவ்வளோ ஆச்சு? 140. பே பண்ணிட்டேன். பாய். ஏங்க, உங்கள் பேர்? இப்போதான் கேட்கணும்னு தோணுச்சா? உங்கள் ஃபோனில் இருக்கு, பார்த்துக்கோங்க. மேக்னா.